உங்களுடைய எண்ண அலைகளை மாற்றக்கூடியதான் வாஸ்து. ஓகே. வடக்கு அப்படிங்கிறது எண்ணங்கள், கிழக்கு ம். அப்படிங்கிறது செயல்படுத்துறது. உங்களுடைய எண்ணங்களை செயல்படுத்துனீங்கனாலே உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும், ஆரோக்கியமா இருப்பீங்க, நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும், எல்லாம் பொருளாதார ரீதியாகவும் நீங்க நினைச்சதெல்லாம் அடைய முடியும். ஓகே சார். இதை தவிர வாஸ்துப்படி வீடு கட்டினா பணம் கிடைக்குமானா கிடைக்காது. இப்போ அண்ணன் தம்பிக்கு பாகப்பிரிவினை பண்றப்ப மேல் பாகம் அண்ணனுக்குமாங்க, ஓகே. கீழ்பாகம் தம்பி அப்படிம்பாங்க. இப்போ ம். மேல் பாகமா பிரிக்கிறப்ப மேல் பாகம் அண்ணனுக்கு கன்னிமூலையில கிணறு வந்துடும், ம். தம்பிக்கு கிணறு இருக்காது. அப்ப தம்பி அந்த இடத்துல ஜெயிச்சிருவார், அண்ணன் தோத்து போயிடுவார். ஓகே. அந்த பாதிப்புகள் எல்லாமே அண்ணன் தான் பாதிக்கப்படுவார். ஓகே. அப்போ வடமேற்கு ரோடு கொடுத்தல் இருந்துச்சுன்னா அந்த ம். இடத்துல வந்து விபத்துக்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா நடக்கும். ஓகே. கைகால் முறிவு அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படும். காதல் திருமணம் அப்படிங்கிறது ஒன்று கொடுக்கும். ஜாதி விட்டு ஜாதி திருமணங்கள் ஏற்படும். மதம் விட்டு மதம் திருமணங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். சார் வணக்கம். வணக்கம் மேடம். சார் இப்போ பொதுவாவே வந்து ஒரு வீடு கட்டுறது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வீடு கட்டும்போது ஃபர்ஸ்ட்டு பார்க்குற விஷயம் வந்து வாஸ்து அப்படின்றது தான். ஸோ இந்த வாஸ்துனா என்ன அப்படின்றத மக்களுக்காக சொல்லிடுங்க. அது சார்ந்த நிறைய விஷயங்கள அப்புறம் பேசலாம். வாஸ்து அப்படிங்கிறது பஞ்சபூதங்களை நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், பஞ்சபூத சக்திகளை எப்படி பயன்படுத்தி வீட்டை அமைக்க வேண்டும், ம். அதை எப்படி பயன்படுத்தினால் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் ம். அப்படிங்கிறது அடிப்படையாக கொண்டது தான் வாஸ்து. ஓகே சார். ஓகே. இப்போ வந்து வாஸ்து வந்து ஏன் சார் பார்க்கணும்? ஏன்னா நெறைய பேர் வந்து வீடு கட்டுறோம் ஓகே. ம். அதுவே நெறைய விஷயங்கள் பண்ணி தான் பார்ப்பாங்க. ம். ஏன் அந்த வாஸ்து பார்க்கறதுக்கு அவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணுமா? வாஸ்து அப்படிங்கிறது அதி அற்புதமானதுங்க. ம். வாஸ்து அப்படிங்கிறது நம்மளுடைய மனித உடல் எப்படியோ அதே போல தான் வீடும் ஒரு மனித உடலை சார்ந்து இருக்கக்கூடியதா ஒரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பாகங்களுமே. ம். அப்போ வாஸ்து ஏன் பார்க்கணும்னா, வீட்டுடைய ஈசானிய பகுதி அப்படிங்கிறது தலைப்பகுதியா நம்ம எடுத்துக்கிறோம். ம். அதே போல வீட்டுடைய அக்னி பகுதி அப்படிங்கிறது உங்களுடைய வயிற்று பகுதியா நம்ம எடுத்துக்கலாம். வாயு மூலை அப்படிங்கிறது கால், கைகளா எடுத்துக்கிறோம். ம். தென்மேற்கு பகுதி அப்படிங்கிறது மனிதனுடைய உறுப்புகளாக எடுத்துக்கிறோம். அப்போ இந்த பகுதியில தவறுகள் ஏற்படுறப்ப, மனிதனுடைய அன்றாட எல்லா வேலைகளுக்கானதும் உடல்நிலை சார்ந்த பாதிப்புகளையும் ஏற்படுத்தும். ஓகே. அதனால வாஸ்துப்படி வீட்டை அமைக்கிறப்போ, ம். உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாவும் இருக்கும். உங்களுடைய எண்ணங்களும் செயல்படுத்துறதுக்கு ஈஸியா இருக்கும். சூப்பர் சார், சூப்பர். இப்போ வந்து ஒரு வீடு கட்டும்போது தான் மேக்ஸிமம் வந்து எல்லாருமே வந்து வாஸ்து பார்ப்பாங்க. ம். வீடு கட்டும்போது தான் அந்த வாஸ்து பார்க்கணுமா? இல்ல ம். வந்து நெறைய பேர் இடம் வாங்குறாங்கல்ல, ம். வாங்கி கட்டுவாங்க. ஸோ ம். அந்த இடம் வாங்கும்போதே வாஸ்து பார்க்கணுமா சார்? எப்பவுமே நீங்க இடத்த தேர்வு செய்யறதே ஒரு நல்ல வாஸ்து நிபுணர வச்சு இடத்த தேர்வு செய்ய வேணும். ஓகே, ஓகே. ஏன் அப்படின்னா, இடம் வந்து ஒண்ணு தெருக்குத்தல். ம். அதுல நல்ல தெருக்குத்தல், கெட்ட தெருக்குத்தல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகே. அப்போ அதுல தெருக்குத்தல் இருக்குதான்னு பார்க்கணும். ம். இடம் வந்து வடகிழக்கு அப்படிங்கிறது பள்ளமாகவும், தென்மேற்கு உயரமான இடமா பார்த்து வாங்கணும். ம். அல்லது வடக்கு சரிவாகவும், ம். அல்லது கிழக்கு சரிவாகும் இடங்கள் வந்து நல்ல பலனை கொடுக்கும். தெற்கு, மேற்கு சரிவான இடங்கள் வந்து நல்ல பலனை கொடுக்கறது இல்லைங்க. ஓகே. அதுபோல நீங்க போர்வெல்லோ, கிணறோ அமைக்கும் பொழுது, ஈசானிய பகுதியில இருக்கிற மாரி இடங்கள், இல்ல ஈசானிய பகுதியில குளங்கள் இருக்கிற மாரி, ம். ஈசானிய பகுதியில ஆறுகள், ஈசானிய பகுதி பள்ளமா இருக்கிற மாரி இடங்கள் வந்து நல்ல பலன குடுக்கும். ஓகே. இதே தென்மேற்கு பகுதியில கிணறோ, இல்ல தென்மேற்குல ஆழ்துளை கிணறோ, தென்மேற்குல குளங்கள் இருக்கிறது வந்து அகால மரணங்களையுமே, மிகப்பெரிய பாதிப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகே, ஓகே, ஓகே. பொருளாதார ரீதியாவும் பாதிப்புல கொடுக்கும். ஓகே சார். ஓகே. அதனால நீங்க ஒரு இடத்த தேர்வு செய்யறப்ப, இடம் எப்படி இருக்குது? சதுரம் செவ்வகமா இருக்குதா? ம். அப்படிங்கிறத சரியா பார்த்து எடுத்துட்டோம்னா, நீங்க அங்க ம். வீடு அமைக்கிறப்ப உங்களுக்கு 100% பலன் கிடைக்கும். ஓகே. இப்போ வந்து கட்டாயமா வாஸ்து பார்த்து தான் ஒரு வீட கட்டணுமா? ம். இல்ல வாஸ்து பார்க்காம வீடு கட்டும்போது அவங்க ஏதாவது பிரச்சனைகள சந்திக்கக்கூடுமா? இப்போ எங்கள பொறுத்தளவுக்கு என்ன சொல்றோம்னா, ம். வாஸ்து வந்து பார்த்து பண்ணீங்கன்னா நல்லாருக்கும் அப்படிங்கிறோம். ம். ம். இப்ப நெறைய பேர் வாஸ்து பார்க்காத கட்டுறாங்க. ஆமா. ஆனா அவங்கலாம் நல்லா இல்லையா? அப்படின்னு கொஸ்டின் கேட்டீங்கன்னா, நிச்சயமா நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அவங்க ஏதாவது ஒரு வகையில பாதிக்கப்பட்டிருப்பாங்க. எப்படி சார்? ஒண்ணு அ அவருடைய சந்ததிகள் வீடு கட்டுறவருக்கு நேரம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா, ம். அவருடைய சந்ததிகள் வர்றப்ப, அவங்களுக்கு ஒரு 12 வயசுக்கு மேல ஒரு 15 வயசு எப்போ ஆகுதோ, அப்ப இருந்து அவர்களுக்கு அந்த வீடு வேலை செய்ய ஆரம்பிச்சுரும். அவங்களுக்கு
படிப்புல தடை ஏற்படும். ம். அவங்க வேலைக்கு போறப்ப வேலையில தடை ஏற்படும். ஓகே. வேலை பார்த்து அடுத்து திருமண தடை ஏற்படும். ம். தொழில்ல இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு தொழில் அமையாது. அப்படி ஓகே. அமைஞ்சாலும் பெருசா வருமானத்த குடுக்கறதில்ல. ஓகே. சப்போஸ் தவறான வீடுகள்லாம் காதல் திருமணத்தை ஓகே. ஏற்படுத்தி குடுக்குதுங்க. தவறான வீடுகள் வந்து தற்கொலை எண்ணத்தை ஏற்படுத்தி குடுக்குது. ம். தவறான வீடுகள் வந்து அந்த வீட்ல வாழ முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி குடுத்து, குடும்பத்த பிரிஞ்சு வெளியூர், வெளிநாடுகள்ல அ வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி குடுக்குது. ஓகே. இதுபோல எண்ணற்ற காரணங்கள் இருக்கிறது. நீங்க வந்து சரியா வாஸ்துப்படி அமைக்கிறப்ப, ஓரளவிற்கு இந்த பாதிப்பிலிருந்து ஓகே. விடுபடுறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்குது. புரியுது சார், புரியுது. ம். இப்போ இன்கேஸ் வந்து வாஸ்து பார்க்காம ஒரு வீடு கட்டிட்டாங்க. ம். ஸோ வந்து ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வந்து உங்ககிட்ட சொல்லும்போது, நீங்க அதுக்கான சொல்யூஷனா என்ன குடுப்பீங்க? நிச்சயமா வாஸ்து தவறா இருந்தா மாத்தி அமைச்சு தான் ஆகணுங்க. எப்படி சார்? கண்டிப்பா மாத்தி அமைச்சு தான் ஆகணும். எப்படின்னா, இப்ப வடமேற்கு ரோடு குத்தல் ஒரு வீடு இருக்கு. ம். வடமேற்கு ரோடு குத்தல் அப்படிங்கிறது தவறான ரோடு குத்தல். ம். அப்போ வடமேற்கு ரோடு குத்தல் இருந்துச்சுன்னா, அந்த ம். இடத்துல வந்து விபத்துக்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா நடக்கும். ஓகே. கை, கால் முறிவு அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படும். ம். காதல் திருமணம் அப்படிங்கிறது ஒண்ணு குடுக்கும். ஜாதி விட்டு ஜாதி திருமணங்கள் ஏற்படும். மதம் விட்டு மதம் திருமணங்களை ஏற்படுத்தி குடுக்கும். ம். அதுபோல கணவனை பிரிந்து மனைவியோ, மனைவியை பிரிந்து கணவனோ ஒருவருடன் தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இது ஓகே. எல்லாமே சரியா இருந்தா, சாதாரணமா அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய பெண் பெண் குழந்தையோ, ஆண் குழந்தைகளோ வெளியில ஒரு ஃப்ரெண்ட்லியா பேசினா கூட, அவங்கள ஒரு தப்பான ஒரு பேர தான் ஏற்படுத்தி பண்ணும். கொடுக்கும். நல்ல ம். பேர ஏற்படுத்தி கொடுக்காதுங்க. ஓகே. அதனால நீங்க தவறான தெருக்கூத்தல் இருக்கிற வீடுகள வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு என்ன பண்ணலான்னு ஒரு நல்ல வாஸ்து நிபுணர் ஆலோசனை பண்ணி, அதற்கு தீர்வ கண்டுபிடிச்சு அமைச்சுக்கிட்டாங்கன்னா சிறப்பா இருக்குங்க. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா? ம், இப்ப வந்து வீடு வாஸ்து சரியில்ல. ம். அத வந்து மாத்தி தான் கட்டணும் அப்டின்னா, அத ஆமாங்க. ஃபுல்லும் இடிச்சுட்டு நீங்க சொல்ற மாதிரி வாஸ்து வச்சு தான் கட்டணுன்றீங்க இல்லையா? இல்ல இடிச்சுட்டு கட்ட வேணும் அப்படிங்கிறத நான் பெருசா ரெக்கமெண்ட் பண்றது இல்லைங்க. ஓகே. அ முடிஞ்ச அளவுக்கு அதுல இருக்கிறதுல என்ன சரி பண்ண முடியும் ஆ. அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே. மாற்றவே முடியாது, இடிச்சுதான் ஆகணும்னா, அப்ப கண்டிப்பா இடிச்சாகணும். இடிச்சு தான் கட்டணும். எடுத்த உடனே நீங்க போயி எல்லாத்தையும் இடிச்சு பண்றது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லைங்க. கண்டிப்பா. நெறைய சாத்தியம் இல்ல. உழைப்பு போட்டு ஆமாங்க. கட்டியிருப்பாங்க இல்லையா? இப்போ நீங்க ஒரு ஜோதிடர்ட்ட போறீங்க, ஜாதகம் பார்க்குறீங்கன்னா, ம். ஒருத்தர்ட்ட ஒரு ரூ. 500 குடுத்து பார்ப்பீங்க. ம். நல்லா இல்லைன்னா இன்னொருத்தர்ட்ட பார்ப்பீங்க. கண்டிப்பா. அவரு சரியில்லன்னு இன்னொரு ரூ. 5000 குடுத்து அவரோட பெட்டரா ஒருத்தர்ட்ட பார்ப்பீங்க. இப்ப வீடுங்கிறது அப்படி கிடையாது. நீங்க ஒரு ம். ஒரு வீட்ட வந்து ஒரு ஒரு சின்ன ரூம இடிச்சு கட்டணும். ஒரு ம். தலைவாயில மாத்தி வைக்கணும். ஒரு ஜன்னல மாத்தி வைக்கணும்னா, இன்னைக்கு ஒரு மினிமம் பண்ணீங்கன்னா ரூ. 50,000 செலவு வரும். கண்டிப்பா, கண்டிப்பா சார். இன்னைக்கு கஷ்டப்பட்டு இன்னைக்கு ஒரு ரூ. 1000 சம்பாரிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம். ம். கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காச அ என்னை பொறுத்தளவுக்கு வீணாக்குறத நான் விரும்புறதில்ல. ஓகே, ஓகே. சரியா 100% இது பண்ணியே ஆகணும் அப்டின்னா, மாத்தி வைங்கன்னு சொல்லுவேன். ம். இல்ல அப்டின்னா, அதற்கான தீர்வு என்ன இருக்குதோ, ம். அந்த தீர்வுப்படி நீங்க வாஸ்துப்படி சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சா போதும். ஓகே. அப்டின்னு தான் நான் ஆலோசனை குடுக்குறேங்க. புரியுது. ம், இப்ப நீங்க சொன்ன மாதிரி அவங்க பண்ட்டாங்க, ம், மாத்தி கட்டிட்டாங்க ம், அப்டின்னா, ம், அவங்களுக்கு வந்து அதுக்கப்புறமா நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குமா? ம், உங்களால சொல்ல முடியுமா? ம், இத்தன நாள்ல நல்ல விஷயம் உங்களுக்கு நீங்க நெனச்ச விஷயம் நடக்கும். ம். உங்களுக்கு அடுத்து நல்லது நடக்கும் அப்டின்லாம் உங்களால சொல்ல முடியுமா? இதுவரை கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக நான் வாஸ்து பார்த்துட்டுருக்கேன். சூப்பர் சார். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் சொல்ற இடத்துல என்னுடைய வாஸ்து அனுபவத்துல பார்த்த அளவுக்கு, ம். நான் சொன்னது 100% நடந்திருக்குது. ஓகே. 100% நடந்தால் மட்டும் தான் நான் வாஸ்து சொல்லுவேன். ஓகே அது சார். நடக்கல, பணத்துக்காக சொல்லணும் ம். அப்படிங்கிறது என்னோட குறிக்கோள் இல்லைங்க. ஓகே சார். பணம் சம்பாரிக்கிறதுக்கு நெறைய வழிகள் இருக்கு. ஆனா, வாஸ்த தான் நம்ம ஒரு பொய்யான ஒரு தகவல சொல்லி, இத ம். மாத்தி அமைச்சா உங்களுக்கு பணம் வரும்னு ஒருத்தவங்கள ஏமாத்தி சொல்லணுங்கிறது என்னோட விருப்பம் கிடையாது. ஓகே. அதனால நீங்க வாஸ்துப்படி மாற்றி அமைங்க. 100% பலன் கிடைக்கும். அது சரியான நீங்க வாஸ்து நிபுணர தேர்ந்தெடுத்து அமைக்கிறப்ப கிடைக்கும். ஓகே. நீங்க எல்லாருமே இன்னைக்கு வாஸ்து நிபுணர் நெறைய வந்துட்டாங்க. ம். ஆனா, இதுல யார் அனுபவம் பெற்றவர்கள்? யாரு சொல்லக்கூடிய அந்த வழிமுறைகள் வந்து சரியா இருக்குது ம். அப்படிங்கிறத தேர்வு செய்ய வேண்டியது நேயர்களுடைய கடமை. கண்டிப்பா, கண்டிப்பா. எத்தன நாள்ல அவங்களுக்கு ம், நல்லது நடக்கும்? வாஸ்துப்படி மாத்தி அமைச்சா அப்டின்னா உங்களால ம். சொல்ல முடியுமா? வாஸ்துப்படி மாற்றி அமைச்சீங்கன்னா, ம். ஒரு சில பலன்கள் வந்து 1 வாரத்திலேயே கிடைச்சிரும். ஓகே. அதிகபட்சம் 3 மாசத்துல கிடைக்கும். ம். ம். திருமணங்கள் போன்ற பாதிப்புகள் இருந்தா, குறைஞ்சது 9 மாதங்கள் எடுத்துக்குதுங்க. ஓகே, ஓகே. இப்ப கடந்த கடந்த கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளா நான் இந்த வாஸ்து பயணத்துல நெறைய வீடுகள மாத்தி அமைச்சு குடுத்துருக்குறோம். ஓகே. 40 வயத கடந்தவங்களுக்குலாம் திருமணம் நடந்திருக்குது. ஒரு சின்ன சந்தேகம் ம். சார். திருமணத்துக்கும், இந்த வாஸ்துக்கும் சம்மந்தம் இருக்கா சார்? 100% இருக்குங்க.
ஓ! ஒரு வீட்டுடைய வடகிழக்கு மூடப்பட்டாலோ, வடமேற்கு தவறான அ டாய்லெட், பாத்ரூம் ம். அமைத்திருந்தாலோ, அந்த வீட்ல திருமணம் என்பது நடக்காதுங்க. தடைகள் ஓ! இருந்துட்டே இருக்கும். ஓ! நீங்க ஜாதகத்துல சூப்பரா இருக்கும். இவருக்கு வந்து நல்ல ஜாதகம், நல்ல நேரங்காலம் இருக்கு. ம். இவருக்கு திருமணம் நடக்கும்பாங்க. ஆனா திருமணம் தடைபட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்டின்னா, வடகிழக்கு பகுதி தவறாகவோ, அல்லது ம். வடமேற்கு பகுதிகள் வந்து தவறான ம குளியலறை அல்லது கழிவறைகள் அமைச்சிருந்தாங்கன்னா, கண்டிப்பா திருமண தடைகள் இருக்குங்க. ஓகே, ஓகே. அது வந்து நீங்க சொல்றபடி மாத்தி அமைக்கும்போது சரியாகும்ன்றீங்க. நிச்சயம் நடக்கும். ஓகே சார். இப்போ நாங்க எங்க ஏரியா பார்த்தீங்கன்னா, அ ம். இந்த கொங்கு மாவட்டங்கள் எடுத்து பெரும்பாலும் ம். நெறைய 30 வயத கடந்திருப்பாங்க. கண்டிப்பா. அவங்களுடைய வாழ்க்கை முறை வந்து கடந்த காலங்களில வேறங்க. ம். அங்க வந்து என்னன்னா, ஒரு பாத்ரூம் மட்டும் தான் இருக்கும். அங்க செப்டி டேங்கோ, டாய்லெட் பாத்ரூமும் இருக்காது. ம். இப்பல்லாம் வீடு கட்டுறதுக்கு பிளான் போடுறப்பவே, வீடு கட்ட பிளான் பண்ணிட்டே இருப்போம். ம். அதுல ஃபர்ஸ்ட்டு அவங்க கேட்கிற முக்கியமான கொஸ்டின் அப்டின்னாலே, அ ஏதாவது ஒரு பெரிய காரியத்துக்கு போயிட்டு வந்தா, ஒரு டாய்லெட், பாத்ரூம் தான் கேட்பாங்க. ம். ம். இங்க நம்ம பல லட்சங்கள செலவு பண்ணி வீடு கட்டுறதுக்கு நம்ம பிளான் பண்ணுவோம். ஆனா கண்டிப்பா. எடுத்தோனே அவங்க நெகட்டிவா தான் கேட்கறாங்க. ம்ஹ்ம். அப்போ அவங்க அந்த வெளியில டாய்லெட், பாத்ரூம் இதுதான் அவங்களுடைய எண்ண அலைகள்ங்க. உங்களுடைய எண்ண அலைகள மாத்தக்கூடியது தான் வாஸ்து. ஓகே, ஓகே. வடக்கு அப்படிங்கிறது எண்ணங்கள். கிழக்கு ம். அப்படிங்கிறது செயல்படுத்துறது. உங்களுடைய எண்ணங்கள செயல்படுத்துனீங்கனாலே, உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும், ஆரோக்கியமா இருப்பீங்க. நீங்க நெனச்சது எல்லாமே நடக்கும். எல்லாம் பொருளாதார ரீதியாவும் நீங்க நெனச்சதெல்லாம் அடைய முடியும். ஓகே சார். இத தவிர வாஸ்துப்படி வீடு கட்டுனா பணம் கிடைக்குமான்னா கிடைக்காது. ஓகே, ஓகே. கண்டிப்பா. இப்போ நீங்க சொன்னீங்க. ம், இப்போ நெறைய பேர் நானுமே வந்து ரீசென்ட்டா கேள்விப்பட்டுட்டு இருக்கேன். என்ன அப்டின்னா, ஒரு வீட்டுக்கு உள்ள ம், பாத்ரூம் கட்டும்போது வந்து, ம். அந்த வீட்டுக்குள்ள வந்து நல்ல சக்தி எதுவுமே வராது அப்டின்லாம் சொல்றாங்க. அது உண்ம தானா சார்? இப்போ இந்த நல்ல சக்தி, கெட்ட சக்தியில எனக்கு உடன்பாடு இல்லைங்க. ஓகே, ஓகே. என்னன்னா, இப்போ நம்ம ஒரு எஃப்எம் எடுத்துக்கங்க, ம். ஒரு டிவி எடுத்துட்டீங்கனாலும், செல்ஃபோன் ஆகட்டும், இதுக்கு எல்லாமே அலைவரிசைன்னு ஒண்ணு இருக்கு. ஓகே சார். ஃப்ரீக்வன்சின்னு நம்ம சொல்றோம். ம். இது எல்லாமே கண்டுபிடிச்சவங்க, ஏன் இன்னைக்கு வரைக்கும் வாஸ்துக்கு இந்த நல்ல சக்தி, கெட்ட சக்தி கண்டுபிடிக்கல? இது ஒரு பேச்சு வழக்கா தான் கொண்டு போறாங்களே ஒழிய, இந்த ம். நல்ல சக்தி வருது, கெட்ட சக்தி இருக்குது, இந்த தீய சக்திய வெளிய ஏத்துறேன். ம். ம். இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க பொய்யான தகவல்கள் தான். ஓகே, ஓகே அதுல சார். எனக்கு உடன்பாடு இல்லைங்க. ஓகே சார். ம், அதே மாதிரி தான் இப்ப ம், நெறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, ம், தொழில் சார்ந்த இடங்களா இருக்கட்டும், இல்ல வீடா இருக்கட்டும், ம், எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, வீடெல்லாம் கட்டிருவாங்க. ம், வாஸ்து சரியில்ல. உங்களுக்கு வந்து இந்த ஃபோட்டோ மாட்டுனா வந்து ம், வாஸ்து ம், பிரச்சனையெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல வாஸ்து பகவானையோ, இல்ல ம், வாஸ்து லட்சுமி ஃபோட்டோவையோ வந்து முன்னாடி மாட்டுங்க. எல்லாமே ம், சரியாயிடும்லாம் சொல்லுவாங்கல்ல. ம். அது உண்மைதானா? இன்னைக்கு அந்த ஃபோட்டோ விக்கிற கடைக்காரனுக்கே வியாபாரம் நடக்குறதில்ல. இதுதான் உண்மைங்க. ஓகே, ஓகே, ஓகே. அவன் கடையிலேயே நீங்க ஃபோட்டோ கடைக்கு போனீங்கன்னா, ஒரு 1000 ஃபோட்டோ மாட்டி வச்சிருப்பான். ம், ம். அங்கேயே வியாபாரம் ஆகறது இல்லைன்னு சொல்லி வாஸ்துக்காரன் தான் கூப்பிடுறான். ஆ, ஆ. இப்ப நெறைய இடத்துல பார்க்குறோம். ம். கண்டிப்பா, கண்டிப்பா. நீங்க பெரிய பெரிய கோயில் நகரங்களுக்குலாம் போனீங்கன்னா, ம். இந்த தகடு, ஆமா, தாயத்துகள், பிரமிடுகள் இதெல்லாம் சேல் பண்ணுவாங்க. ஆமா. வீட்லயுமே நெறைய வாங்கி வச்சிருப்பாங்க. வச்சிருப்பாங்க. அப்புறம் இந்த வாஸ்து மீன் வைக்கிறது, ம். அப்புறம் அந்த மணி பிளானட் வைக்கிறது. இப்படி ஒவ்வொருத்தரும் இந்த வாஸ்துக்குன்னு எண்ணத்த போட்டாலும் வாங்கி வச்சுருவாங்க. ஆமா. ஆனா அங்கேல்லாம் நல்லது நடக்குதான்னா, எதுவுமே நடக்காதுங்க. அதெல்லாம் கண்டிப்பா. முழுக்க முழுக்க ஏமாற்று வேலை. ஓ! நம்பிக்கை சார்ந்தது தான் அதெல்லாம். அதெல்லாம் முழுக்க முழுக்க அவங்களுடைய நம்பிக்கை. இப்போ ஓகே, ஒரு ஓகே. பொருள வாங்கி வச்சா எனக்கு நடக்குதுன்னு அவங்க நம்புனாங்கன்னா, அந்த நம்பிக்கை தான் ம். அவங்களுக்கு சக்சஸ் குடுக்குமே ஒழிய, அந்த ஓகே. பொருள்னால சக்சஸ் குடுக்கவே குடுக்காது. ஓகே சார். ஓகே. அதெல்லாம் முழுக்க முழுக்க ஏமாற்று வேலை. அத நம்பிலாம் யாரும் ஏமாற வேண்டாம். ஓகே சார். ஓகே. ம், சூப்பரா சொன்னீங்க. ம், சார் இப்போ வந்து நீங்க இடம் சார்ந்து பேசணும், வீடு ம், சார்ந்து பேசணும் இல்லையா? ஸோ, அதனால இந்த கேள்விய உங்ககிட்ட கேட்கிறேன். ம், இப்போ ஒரு இடம் இருக்குது. முன்னாடி உள்ள இடமா கூட இருக்கலாம். ம், அண்ணன், தம்பி பாக பிரிவினைன்னு ஒண்ணு வரும் இல்லையா? ம், ஒரு குடும்பத்துல. ம், ஸோ, அப்படியே அந்த இடத்த வந்து பாக பிரிவினை பண்ணும்போது கூட இந்த ம். வாஸ்து பார்க்கணுமா? ரொம்ப அருமையான கேள்வி. ம். பாகப்பிரிவினை பண்ணும்போது கண்டிப்பா வாஸ்து பார்க்கணும். இடத்த பிரிக்கும்போது கூட கண்டிப்பா அண்ணன் பார்க்கணும். தம்பிக்கு பாகப்பிரிவினை பண்றப்ப, ம். நீங்க வாஸ்துப்படி பிரிச்சு பண்ணீங்கன்னா 2 பேருமே வெற்றி அடைவாங்க. ஓகே, இல்லைன்னா ஓகே. 2 பேரும் கண்டிப்பா வெற்றி அடையவே முடியாதுங்க. யாரோ ஒருத்தர் வெற்றி அடைவாங்க. ம், ஒருத்தர் ம். தோல்வி தான் அடைவாங்க. இப்போ ஏன் அப்படி? ஏன்னா, ஒரு இடம் அப்படிங்கிறது ஒரு கன்னிமூலையில ஒரு கிணறு இருக்கும். ம். நைருதி மூலைன்னு சொல்லுவோம். அல்லது கன்னி மூலைன்னு சொல்லுவோம். அந்த ஓகே. பக்கம் ஒரு கிணறு இயற்கையாவே ஒரு தோட்டங்காட்டுல அமைச்சிருப்பாங்க. ம், ம். அப்போ என்னன்னா, இப்போ அண்ணன் தம்பிக்கு பாகப்பிரிவினை பண்றப்ப மேல் பாகம் அண்ணனுக்கும்பாங்க. ஓகே. கீழ் பாகம் தம்பி அப்படிம்பாங்க. அப்போ ம். மேல் பாகமா பிரிக்கிறப்ப, மேல் பாகம் அண்ணனுக்கு கன்னி மூலையில கிணறு வந்துரும். ம். தம்பிக்கு கிணறு இருக்காது. அப்ப தம்பி அந்த இடத்துல ஜெயிச்சுருவாரு. அண்ணன் தோத்து போயிருவாரு.
ஓகே, அந்த பாதிப்புகள் எல்லாமே அண்ணன் தான் பாதிக்கப்படுவாரு. ஓகே, ஓகே. புரியுது. அதனால இத வந்து வாஸ்துப்படி நீங்க அத எப்படி பிரிக்கலாம்? ம். சப்போஸ் தவறுகள் இருந்தால், அத எப்படி மாற்றி அமைச்சு 2 பேர் பிரிச்சுக்கிட்டா நல்லா இருக்கலான்னு அண்ணன், தம்பியோ அந்த குடும்பத்தில ஆலோசனை பண்ணி, ம். முறைப்படி அத வந்து வாஸ்துப்படி மாற்றி அமைச்சீங்கன்னா, ரொம்ப அருமையா இருக்குங்க. சூப்பர் சார், சூப்பர். நெறைய விஷயங்கள் வந்து மக்களுக்காக குடுத்துருக்கீங்க. ஸோ ரொம்ப நன்றி சார். நன்றிங்க.